இந்த தந்தை பெரியார் இருந்ததான காலத்துல பெண்கள் போட முடியாது கீழே இதுக்கு கீழே வெறும் ஒரு சின்ன ஒரு மாறாப்பு மாத்திரம் தான். அவங்க கீழே விதையை சற்று நீங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க தேவஜனமே. ஓ மை காட், எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பார்க்குறாரு பெரியார். அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் என்னடா நினைச்சிங்க, அவாவா உடம்புக்கு அவாவா உத்தரவாதிடா. அவ என்ன விருப்பப்படுறாளோ அவளை போட விடுடா. அவ மேலாடை போட்டு இருக்கணும்டா. ஒரு குறிப்பிட்ட சாதி மாத்திரம் மேலாடை போட்டுட்டு அவ போடுறதுக்கு உரிமை வாங்கணுன்றியே. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரே அங்கங்கள் தானே இருக்குடா. ஏண்டா இப்படி பிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லி போராடி பெற்று கொடுத்த சுதந்திரம் தான் நம்ம போட்டிருக்கிற ஆடை. நம்ம ஆடை போட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா சுதந்திரமா இருக்கோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆடை போட்டிருக்கிறோம் அப்படின்னா நான் இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரேன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, இப்போ என்ன சொல்ல வரீங்க? பெரியார் தான் பெண்களுக்கு ஜாக்கெட் போடுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாராமா, உரிமை வாங்கி கொடுத்தாராமா? ஏங்கா நீ பெரியாரை பற்றி தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியாக்கா? அவ குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி, இந்த ஜாதிக்காரங்கெல்லாம் நான் அதை ஜாதி பேரை சொல்ல விரும்பலை, குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி இவங்கெல்லாம் ரவிக்க போட போயதானா துணிமணி விலைலாம் கூடி போச்சு அப்படின்னு கொச்சையாக பேசின ஆள் அவரை தூக்கி பிடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இப்போ பெரியாரோட பேர் டேமேஜ் ஆகி போய் கிடக்குது. ஏன்னா அதனால் தூக்கி நிறுத்ததுக்காண்டி இப்படி போராடுறியாக்கா நீங்கள்? ஏங்கா வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுக்கா. காசை வாங்கிட்டு என்ன வேணாலும் கூவிட்டு இருக்காத. பெண்கள் மாறாப்பு போட்டது, இப்போ ஜாக்கெட் போட்டதையே தப்புன்னு பேசின ஆள், அந்த கொச்சையாக பேசின ஆள் அவரை போய் தூக்கி பிடிக்கிறியாக்கா? எவ்வளோ காசுக்கா வாங்கின? இந்த திராவிட கட்சிகிட்ட எதுவும் காசு வாங்கிட்டியா? காசு வாங்கிட்டு காசுக்கு வாங்கின காசுக்கு மேலே போகிறியக்கா? பார்த்துக்கா, ஏற்கனவே நல்லா கல்லா கட்டியிருக்கீங்க, இன்னும் கல்லா கட்டுங்க. ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கிய, ஏன்க்கா கமெண்டா போய் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற? ஏன் கழுவி ஊற்றுவான்னா, காரி துப்புவானா, அசிங்கமாக திட்டிடுவாங்கன்னா கமாண்டை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க? இவ்வளோ பச்சையாக பொய் சொல்கிறியாக்கா? என்னமோ பெரியார் தான் மன நொந்து போனாராம், ஜாக்கெட் போடுறதுக்கு போராடினாராம், அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாராம். வாய் கூசாமல் பொய் சொல்கிறியாம்மா? வாய் கூசாமல் பொய் சொல்கிறிய? கமெண்ட்ல போய் யார் யார் கழிவு ஊற்றிருக்கான்னு தேடலான்னு பார்த்தேன். எவ்வளோ பேர் கழிவு ஊற்றிருக்கான்னு. கமெண்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கியம்மா? கமெண்டை ஏமா ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற? கமெண்டை திறந்து விட்டுற வேண்டியதானே? அப்போ தானே உன் வண்டாளம் தெரியும்.